யாரும் இல்லாத உலகத்துல நீ மட்டும் தனியா இருந்தா என்ன பண்ணுவே? இதுதான் மார்க்கண்டேயன் என்ற சிறு பையனுக்கு நடந்த அதிசயமான கதை. அந்த பையன் எப்படி பூமியே அழிஞ்சும் தப்பிச்சான் தெரியுமா? மார்க்கண்டேயன் ஒரு சாதாரண பையன் இல்லை. அவன் ரொம்ப நல்ல மனசு கொண்டவன். தினமும் கடவுளை நினைச்சு பிரார்த்தனை பண்ணுவான். அவன் வீட்டுல இருக்கும்போதே வானத்துல வித்தியாசமான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்சது. ஒரு நாள் காலையில் மார்க்கண்டேயன் வெளியே வந்து பார்த்தான். சூரியன் வித்தியாசமா இருந்துச்சு. கடல் அலைகள் ரொம்ப பெருசா வந்துச்சு. காற்று கொஞ்சம் வெறியா அடிக்க ஆரம்பிச்சது. எல்லா மிருகங்களும் பயந்து ஓட ஆரம்பிச்சுது. அப்ப அவன் தாத்தா வந்து சொன்னாரு, மார்க்கண்டேயா, இது பிரளயம் ஆரம்பமாயிடுச்சு. உலகமே அழியப் போகுது. ஆனா நீ பயப்படாத, உன் பக்தி உன்னை காப்பாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு காணாம போயிட்டாரு. மார்க்கண்டேயன் ரொம்ப பயந்துட்டான். ஆனா கடவுள் மேல இருக்கும் நம்பிக்கையால அமைதியா இருந்தான். அவன் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கும் வாவி மரத்தோட கீழே உட்கார்ந்து விஷ்ணு பகவான் பேரை சொல்லி தியானம் பண்ண ஆரம்பிச்சான். அவன் கண்ணை மூடி மனசுல பகவான் நாமத்தை ஜெபிச்சுக்கிட்டே இருந்தான். அப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? வானம் கருத்து போச்சு. மின்னல் அடிச்சுது. இடி முழங்குச்சு. கடல் தண்ணி மலை மாதிரி எழும்பி எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு போனது. மரங்கள் வேரோட பெயர்ந்து போச்சு. வீடுகள் அடித்து கொண்டு போனது. ஆனா மார்க்கண்டேயன் அந்த வாவி மரத்தை கட்டிக்கிட்டு தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தான். அவன் மனசுல பயமே இல்ல, கண்ணை திறக்கவே இல்ல. விஷ்ணு விஷ்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அந்த மரம் மட்டும் அசையாம நிக்குது. நாளுகள் கடந்துச்சு. எல்லாமே அழிஞ்சிடுச்சு. மலைகள், நதிகள், மனுசங்க, மிருகங்க, பறவைகள் எல்லாமே காணாம போயிடுச்சு. இப்ப எங்கே பார்த்தாலும் தண்ணி மட்டுமே இருந்துச்சு. அந்த பெரிய கடலுல மார்க்கண்டேயன் மட்டுமே அந்த மரத்தோட சேர்ந்து மிதந்துகிட்டு இருந்தான். பல மாசங்கள் கழிஞ்சும் மார்க்கண்டேயன் அதே நிலையிலிருந்தான். அவனுக்கு பசியும் இல்ல, தாகமும் இல்ல, தூக்கமும் இல்ல. ஏன்னா அவன் தியானத்துல முழுசா ஆழ்ந்திருந்தான். அவன் மனசு கடவுள் மேலேயே இருந்துச்சு. அந்த நம்பிக்கை அவனை பலப்படுத்துச்சு. அப்புறம் ஒரு அதிசயம் நடந்துச்சு. அந்த தண்ணியின் நடுவுல ஒரு சிறிய குழந்தை இருக்கிறதை மார்க்கண்டேயன் பார்த்தான். அந்த குழந்தை அழகா சிரிச்சுக்கிட்டு ஆள் இலையில படுத்திருந்துச்சு. ஆனா அது யாருன்னு தெரியாம மார்க்கண்டேயன் குழப்பத்தில போனான். அந்த குழந்தை மார்க்கண்டேயனை பார்த்து சிரிச்சுது. அவன் அந்த குழந்தைய நெருங்கி போனான். நீ யாரு? இந்த பிரளயத்துல நீ எப்படி இருக்க? அப்படின்னு கேட்டான். அந்த குழந்தை மெல்ல சிரிச்சுது. ஆனா பதில் சொல்லல. திடீர்னு அந்த குழந்தை வாய திறந்துச்சு. அந்த குழந்தையோட வாயில இருந்து ஒரு பெரிய காற்று வந்துச்சு. அந்த காற்றுல மார்க்கண்டேயன் உறிஞ்சு வாங்கப்பட்டான். அவன் அந்த குழந்தையோட வயித்துக்குள்ள போனான். அங்க என்ன இருந்துச்சு தெரியுமா? அந்த குழந்தையோட வயித்துக்குள்ள முழு பிரபஞ்சமே இருந்துச்சு. எல்லா கிரகங்களும், நட்சத்திரங்களும், பூமியும், மலைகளும், நதிகளும், மனுஷங்களும், மிருகங்களும் எல்லாமே அப்படியே இருந்துச்சு. மார்க்கண்டேயன் கண்ண நம்ப முடியாம திகைச்சு போனான். அவன் அங்க 100 வருஷம் சுத்தினான். தன் கிராமத்தை பார்த்தான், தன் வீட்டை பார்த்தான், தன் நண்பங்களை பார்த்தான். எல்லாம் அப்படியே இருந்துச்சு. ஆனா அவங்களால அவனை பார்க்க முடியல. அவன் ஒரு காணாத ஆத்மா மாதிரி அங்க சுத்தினான். அப்புறம் மீண்டும் அதே காற்று வந்துச்சு. மார்க்கண்டேயன் மீண்டும் வெளியே தூக்கி விசிறப்பட்டான். அவன் மீண்டும் அந்த கடல்ல அந்த வாவி மரத்தோட சேர்ந்திருந்தான். அந்த குழந்தை அவனை பார்த்து மெல்ல சிரிச்சுது. அப்ப அந்த குழந்தை பேச ஆரம்பிச்சுது. மார்க்கண்டேயா, நான் விஷ்ணு. நீ என்ன தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கியே, அதான் நான் உனக்கு இந்த அனுபவத்தை கொடுத்தேன். நீ என் வயித்துல இருக்கிற முழு பிரபஞ்சத்தையும் பார்த்தியே அப்படின்னு சொன்னான். விஷ்ணு தொடர்ந்து சொன்னாரு, இந்த பிரளயம் ஒன்னும் அழிவு இல்லை. இது ஒரு ஓய்வு நேரம். அடுத்த உலகம் உருவாக இது தேவை. நீ பார்த்த எல்லாமே என் கையில இருக்கு. நான் மீண்டும் புதுசா உலகத்தை உருவாக்குவேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாரு. மார்க்கண்டேயன் கேட்டான், பகவானே, நான் ஏன் மட்டும் இங்க இருக்கேன்? என் குடும்பம் எங்க? அப்படின்னு கேட்டான். விஷ்ணு சொன்னாரு, உன் பக்திதான் காரணம். நீ எப்பவும் என் மேல நம்பிக்கை வச்சிருக்க. அதான் நான் உன்னை இந்த அனுபவத்துக்கு தயார்படுத்தினேன். விஷ்ணு சொன்னாரு, உன் குடும்பமும் நண்பர்களும் எல்லாரும் என் கையில பாதுகாப்பா இருக்காங்க. பிரளயம் முடிஞ்ச உடனே எல்லாரும் மீண்டும் வந்துடுவாங்க. நீ கவலைப்படாத. இப்ப நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்கிறேன்.
அந்த வரம் என்ன தெரியுமா? நீ இப்பவும் சிறு பையனாயிருக்கியே, என் ஆசீர்வாதத்தால நீ எப்பவும் இளமையாயிருப்ப, உனக்கு மரணம் இல்ல, நீ காலம் காலமா இந்த அனுபவத்தை மத்தவங்களுக்கு சொல்லி அவங்கள நல்ல வழியில நடத்துவ அப்படின்னு சொன்னாரு. மார்க்கண்டேயன் கண்ணில கண்ணீர் வந்துச்சு. அவன் விஷ்ணுவை வணங்கினான். பகவானே, நான் என்ன செஞ்சேன் இந்த பெரிய அனுபவத்துக்கு? நான் ஒரு சாதாரண பையன்தானே அப்படின்னு கேட்டான். விஷ்ணு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, சாதாரண பையன்னு சொல்ற, ஆனா உன் மனசு சாதாரணம் இல்ல. நீ எப்பவும் நல்லது மட்டுமே நினைக்கிறியே, பிறர் துன்பம் பார்த்து வருத்தப்படுறியே, கடவுள் மேல உண்மையான நம்பிக்கை வைக்கிறியே, இதுதான் உன் பெருமை. அப்புறம் விஷ்ணு மார்க்கண்டேயன் தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணினாரு. போ, இனிமே நீ உலகம் முழுவதும் சுத்து, எல்லா மக்களுக்கும் இந்த அனுபவத்தை சொல்லு, அவங்களுக்கு பக்தி, நம்பிக்கை, தைரியம் இதுகளை கத்துக்கொடு. நான் எப்பவும் உன்னோட இருப்பேன். திடீர்னு ஒரு பெரிய ஒளி வந்துச்சு. மார்க்கண்டேயன் கண்ணை திறந்து பார்த்தான். அவன் மீண்டும் அந்த வாவி மரத்தோட கீழே உட்கார்ந்திருந்தான். ஆனா இப்ப சுற்றியும் பூக்கள் மலர்ந்திருந்துச்சு, பறவைகள் பாடிக்கிட்டு இருந்துச்சு, சூரியன் அழகா உதயமாகிட்டு இருந்துச்சு. மார்க்கண்டேயன் எழுந்து சுத்தும் பார்த்தான். எல்லாமே பழையபடி இருந்துச்சு. அவன் வீடு, அவன் கிராமம், அவன் குடும்பம் எல்லாரும் இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு பிரளயம் பத்தி எதுவும் தெரியல. அவங்க சாதாரணமா வேலைகள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவன் வீட்டுக்கு ஓடி போனான். அவன் அம்மா, அப்பா, தாத்தா எல்லாரையும் கண்டான். அவங்க எல்லாரும் அவனை பார்த்து சிரிச்சாங்க. எங்க போயிருந்த மார்க்கண்டேயா? ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு கேட்டாங்க. மார்க்கண்டேயன் அவனுக்கு நடந்த எல்லாத்தையும் சொன்னான். ஆனா யாருமே நம்பல. கனவு கண்டிருப்ப அப்படின்னு சொன்னாங்க. ஆனா மார்க்கண்டேயனுக்கு தெரியும், அது கனவு இல்லைன்னு, அது உண்மையான அனுபவம்னு. அன்னிக்கு இருந்து மார்க்கண்டேயன் மாறிடுச்சு. அவன் மற்ற பிள்ளைகளோட விளையாடுறத விட பெரியவங்க கிட்ட போய் கடவுள் பத்தியும் வாழ்க்கையோட அர்த்தம் பத்தியும் கேட்க ஆரம்பிச்சான். அவனுக்கு எல்லாமே அர்த்தமா தெரிய ஆரம்பிச்சுது. அவன் எல்லா கிராமத்துக்கும் போய் மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சான். கஷ்டம் வந்தா பயப்படாதீங்க, கடவுள் நம்மோட இருக்காரு, நம்பிக்கை இருந்தா எதையும் எதிர்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவான். வருஷங்கள் கழிஞ்சும் மார்க்கண்டேயன் அதே சிறு பையனா இருந்தான். அவனுக்கு வயசு ஆகல. அவன் காலம் காலமாயிருந்து மக்களுக்கு விஷ்ணு பகவானோட அருமையையும் நம்பிக்கையோட பலத்தையும் சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருக்கான். அவன் கதை இன்னைக்கும் நம்மள கத்துக் கொடுக்குது. எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் கடவுள் மேல நம்பிக்கை இருந்தா நம்மால எதையும் சமாளிக்க முடியும். Please like, share and subscribe to this video. Thank you. Welcome to my channel Tamil Belief Stories. Thank you.